நம்ம கதையோட ஹீரோ எல்லாத்துலேயும் தனக்கு குயிக்காக ரிசல்ட் வேணும்னு எதிர்பார்த்தாரு. படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இல்லை லைஃப்பில் எதையாவது செய்யணும்னாலும் தனக்கு எல்லாத்துலேயும் சீக்கிரமாக முன்னேறிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு போய்க்கிட்டே இருக்கணும்னு நினச்சார். ஆனால் விஷயங்கள் அவர் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. எல்லாமே ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருந்தது. அதனால் நம்ம ஹீரோ அவ்வளோதான் போல, நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலன்னு கிவ் அப் பண்ணிட்டார். சரி, அட்லீஸ்ட் ஒரு விதை போட்டு ஒரு செடியாவது வளர்ப்போம்னு அதில் இறங்கினார். விதையை நட்டும் வச்சாரு, அதுக்கு தினமும் தண்ணியும் ஊற்றினார். அந்த விதையிலிருந்து பெருசாக எதுவும் வராதனால அதை அப்படியே ஓரம் கட்டி வச்சிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த விதையிலிருந்து ஒரு சின்ன இலை முளைச்சதை பார்த்தார். அந்த சின்ன இலையோட வளர்ச்சி அந்த விதைக்குள்ள மறைஞ்சு இருந்ததையும் கவனிச்சார். அந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தது. எல்லா முன்னேற்றமும் சட்டுன்னு கண்ணுக்கு தெரியாது. சில முன்னேற்றம் அமைதியாகவும் ஆழமாகவும் தான் இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டார். எப்பயாவது நம்ம முன்னேற்றத்திற்கான விஷயங்கள் ஏதோ காரணத்துக்காக ஸ்லோவாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, குட் திங்ஸ் டேக் டைம். சட்டுன்னு நம்ம உழைப்புக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னு விட்டு கொடுத்துடாதீங்க. பொறுமையாக இருங்க. உங்களுக்கான நேரம் நிச்சயமாக வரும், அந்த சின்ன இலையை போல. ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு கதையோடு சந்திக்கிறேன். கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.